ஓ! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் ஸ்கில்ஸும், கன்டினியூயஸ் லேர்னிங்னா என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படின்றத பத்தி இப்ப நான் ஒரு சின்ன கதையா சொல்லி, உங்களுக்கு நம்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும், மகனும் இருந்தாங்க. அந்த அப்பா வந்து இந்த சிற்பங்கள் செதுக்குற சிற்பி அவரு. அ அந்த பையனும் கூடவே வளர்ந்து அந்த அப்பா செதுக்குறதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, சின்ன பையனா இருந்ததுலேருந்தே அவன் வந்து பார்த்துக்கிட்டு வளர்ந்து வரான். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, வருஷங்கள் ஓடுது. அந்த பையனும் வளர்ந்துடுறான். அப்ப அந்த பையன் வந்து அவனே இண்டிவிஜுவலா நம்மளே சிற்பங்கள் செதுக்கறதுக்கு ஆரம்பிக்கலான்னு அவன் அந்த தொழில் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பாவும் செய்றாரு, மகனும் செய்றாங்க. இப்படி சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, பையன் ஒரு ஒரு சிற்பத்த செதுக்கும் போதும், அ அப்பா வந்து சொல்லுவாரு. "இல்ல, நீ இது வந்து கரெக்ட்டா இல்ல. இது கரெக்ட்டா இல்ல. இங்க கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வேணும். அங்க கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வேணும்னு" சொல்லுவார். கொஞ்சம் ஓரளவு வயது கம்மியா இருந்ததுனால எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு கரெக்ட்டா பண்ணிட்டே வந்திருக்கான். ஒரு வயது ஆன உடனே என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, என்ன இந்த அப்பா நம்மள எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்மள மோட்டிவேட் பண்ணவே மாட்டேங்கிறாரே, குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காரேன்னு அவனுக்கு ஒரு நாள் கோவம் வந்துடுது. அப்ப அவன் என்ன பண்றான், அவன் அப்பாட்ட போயிட்டு, "அப்பா, நீ இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன வந்து இது பண்ணிட்டே இருக்க. அதனால நீ இனிமேல் எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதப்பா" அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா பையன் வளர்ந்தாச்சு, நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்றான் இந்த பையன் தானாவே வந்து அப்பாவும் பையனும் வடிச்ச சிற்பங்களும் கடையில இருக்கு. இவன் தனியா சிற்பங்கள் ஆரம்பிச்சு அது பண்ண அந்த சிற்பங்களும் கடையில இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த அப்பாவும் பையனுமா சேர்ந்து இது பண்ண சிற்பங்கள் எல்லாம் விலைக்கு போயிடுறது. ஒரு ஒரு 2 6 மாசம் போகுது. 2 மாசம், 6 மாசம் அப்படி போறது. எல்லாம் அந்த சிற்பங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. இவன் ஆரம்பிச்சான் இல்லையா, அந்த சிற்பங்கள் செதுக்கினானே, அந்த சிற்பங்கள்லாம் விலை போகவே இல்ல மார்க்கெட்ல. அப்படியே நின்னுடுத்து. இவன் ரொம்ப நாள் அத வந்து எப்படியா ட்ரை பண்ணி விக்கணும்னு பார்க்கறான். இவனுக்கு முடியவே இல்ல. அது அப்படியே நின்னுடுது. அப்புறம் யோசிக்கிறான். சரி நம்ம போய் அப்பாட்ட போய் கேட்கலான்னு, அப்பாட்ட போயிட்டு, "அப்பா சாரிப்பா, என்னப்பா கோவமா இருக்கியா? நான் அன்னைக்கு இது பண்ணதுனால? எனக்கு வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா பண்றது?" அப்படின்ன உடனே அந்த அப்பா வந்து பையனோட தோள் மேல கைய போட்டு, இல்லப்பா, நீ வளர்ந்துட்ட, சரி நீ பண்றேன்றதுனால நான் இருந்துட்டேன். ஆனா, எப்பவுமே நீ பண்ற ஒரு தொழிலா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், நீ வந்து போதும் அப்படின்னு நெனச்சுட்டேன்னா, நீ உன்னோட ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதுல என்ன அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, மார்க்கெட்ல என்ன ட்ரெண்டுன்றதெல்லாம் உன்னால பார்க்கவும் முடியாது. அது அவுட்டேட்டடா என்ன, அதெல்லாம் உன்னால இது பண்ணிக்கவே முடியாது. அதனால எப்பவுமே ஸ்கில்லையும் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டே டு டே இதுல வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. திடீர்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறலாம், பாலிசிஸ் மாறலாம், மார்க்கெட் ட்ரெண்ட் மாறலாம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஜனங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இதெல்லாம் நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதனால தான் நான் உனக்கு வந்து ஒரு ஒரு சிற்பத்தையும் இது மாரி இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பையன்கிட்ட சொல்றாரு. "நீ இந்த சிற்பத்துல இந்த குறை இருக்கு. இந்த சிற்பத்துல இந்த குறை இருக்கு. இது இங்க இது பண்ணு, அங்க இது பண்ணுன்னு" சொல்லிட்டு அதெல்லாம் அவன் பண்ணி முடிக்கிறான். அப்பாவோட அட்வைஸ் கேட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறான். பண்ணி முடிச்சுட்டு இவன் என்ன பண்றான், ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அப்ப இவனோட சிற்பங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க ஸ்டால்ல வைக்கிறான். வச்ச உடனே இவன் எதிர்பார்த்தத விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா விலை போயி, எல்லா சிற்பங்களும் விலை போயிடுது. அப்பதான் அவன் உணர்றான், நம்ம வந்து அப்பா சொன்னத வந்து கைடன்ஸ வந்து நம்ம ஏத்துக்காம இருந்ததுனால தான், நம்ம இவ்ளோ வந்து த கஷ்டத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. அதனால நம்ம வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அ அப்பான்றவங்களும் நம்மளுக்கு ஒரு குரு தான் ஆக்சுவலா. ஒன் ஆஃப் த குரு தான். நம்மளுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, அம்மா சொல்லி தருவாங்க, அப்பா சொல்லி தருவாங்க. ஆனா, அப்பாவும் நமக்கு வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, நானும் எனது அப்பாவ வந்து நான் குருவா தான் நினைக்கிறேன். அதனால எனது அப்பாவை வணங்கி, "கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு" சொல்லி, நீங்க செய்யற ஒவ்வொரு தொழில்லயும் ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க. லேர்னிங்ன்றது இட் இஸ் அ கன்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஆல்.